அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோயம்புத்தூரில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. சாலை மார்க்கமாக சென்று ஈரோடு பெருந்துறையில் நடைபெறும் அரசு விழாவில் முதலமைச்சர் பங்கேற்கவிருக்கிறார். அவருக்கு கோயம்புத்தூரில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் நேசராஜ் வழங்க கேட்போம். நேசராஜ், விரிவான தகவல்கள். வணக்கம். தமிழக முதல்வர் ஸ்டாலின் 2 நாள் பயணமாக கோவை விமான நிலையம் வந்தடைந்தார். அவருக்கு திமுக நிர்வாகிகள் புத்தகம், சால்வை கொடுத்தும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். பின்னர் சாலை மார்க்கமாக ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் நடைபெறும் அரசு விழாவில் அவர் கலந்து கொள்கிறார். ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் சுங்கச்சாவடி பகுதியில் வேளாண்மை துறை மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கத்தை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்து விவசாயம் சார்ந்த 4533 பயனாளிகளுக்கு 26 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை விவசாயிகளுக்கு வழங்கியும் ஈரோடு மாவட்டத்தில் முடிவுற்ற திட்டப் பணிகளை தொடங்கி வைக்கும் புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டும் விழாவில் பங்கேற்கிறார். பின்னர் நாளை சேலம் மாவட்டம் மேட்டூர் செல்கிறார். காலை மேட்டூர் அணையில் சிறப்பு விழா நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்கிறார். முதல்வர் வருகையொட்டி கோவை விமான நிலையத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. குறிப்பாக கோவை விமான நிலையத்திலிருந்து அவிநாசி சாலை வரை தொண்டர்கள் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு கொடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது. நன்றி நேசராஜ், விரிவான தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.